பொதுவாக பெண்கள் நிறைய பேருக்கு யூட்ரஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்கும். அதாவது ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்குது, அடினோமயோசிஸ் கண்டிஷன் இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஃபெலோபியன் டியூப் பிளாக்கேஜ், முக்கியமாக பிசிஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். இந்த கண்டிஷனில் இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேருக்கு இந்த தண்ணீர் வீட்டான் கிழங்கு ஒரு முக்கியமான மூலிகையாக பயன்படுது. ஜென்ரலாகவே நம்ம உடலில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா புளி சேர்க்காமல் சாப்பிட்றது தான் நல்லது. ஏன் அப்படி சொல்கிறோம்னா, அது இருக்க நம்மளுடைய பிளட்ல நிறைய டாக்ஸின்ஸை கொண்டு வந்து விட்டுரும். இந்த சதாவரி பொடியை பாலில் கலந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுக்கலாம். 3-4 கிராம் எடுத்து பாலில் கலந்து காலை இரவு 2 வேளையும் நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது நிச்சயமாக வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கு, உடல்ல அதிகமான உஷ்ணம் இருக்குனாலும் இதை பயன்படுத்தலாம். சதாவரி பொடி ஒரு அரை ஸ்பூன் எடுக்கணும்னா ஏலக்காய் பொடி ஒரு 2 பிஞ்ச் எடுத்து பாலில் கலந்து காலை இரவு 2 வேளையும் குடிச்சிட்டு வந்தோம்னா ஸ்டொமக் அல்சர் இருக்கு, அது வயிற்று புண் இருக்கிறவங்களுக்கு மிக சிறந்த ஒரு தீர்வாக இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். மூலிகைகளை பொறுத்த வரைக்கும் நிறைய மூலிகைகள் ஜென்ரலாக நம்மளுடைய ஹெல்த்துக்காக சாப்பிடலாமா, இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். அப்படி ஒரு சூப்பரான ஒரு ஹெர்ப் அப்படின்னு சொல்கிறது தான் அஸ்பாரகஸ் ரெசிமோசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் வீட்டான் கிழங்கு. இந்த தண்ணீர் வீட்டான் கிழங்கு ஜென்ரலாகவே நம்ம மார்க்கெட்லலாம் பார்த்துருப்போம். இந்த கிழங்கு கிடைக்கும். இதோட தண்டு பகுதியும் நம்ம நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கிறது தான். இதை நம்ம உணவிலும் சேர்த்து பயன்படுத்தலாம். இந்த தண்ணீர் வீட்டான் கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சதாவரி அப்படின்னு சொல்லக்கூடியதான் இதுக்கு இன்னொரு பெயர். இந்த சதாவரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகை எந்தெந்த நோய்க்கு யாரெல்லாம் பயன்படுத்தலாம்? முக்கியமாக பார்த்தோம்னா சர்க்கரை நோயாளிகள் பயன்படுத்தலாமா? இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டீங்க. இந்த சதாவரி தண்ணீர் வீட்டான் கிழங்கு இதை ஜென்ரலாக நம்ம நிறைய மெடிசன்ஸ்க்கு சித்தா மெடிசன்ஸில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய மருந்துகள் இதுல செய்கிறோம். முக்கியமாக பார்த்தோம்னா இது ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பாடியில் ஏதாவது கிருமிகள் இருந்தால் அது வெளியேற்றுறதுக்கு நமக்கு இந்த தண்ணீர் வீட்டான் கிழங்கு பயன்படுது. அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா இது ஒரு பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர். ரத்தத்தில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வெளியேற்றுவதற்கு சதாவரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தண்ணீர் வீட்டான் கிழங்கு சிறந்தது. முக்கியமாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பல நோய்களுக்கு இது முக்கியமான ஒரு மூலிகை தான் இந்த தண்ணீர் வீட்டான் கிழங்கு. பொதுவாக பெண்கள் நிறைய பேருக்கு யூட்ரஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்கும். அதாவது ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்கு, அடினோமயோசிஸ் கண்டிஷன் இருக்கு, இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஃபெலோபியன் டியூப் பிளாக்கேஜ், முக்கியமாக பிசிஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். இந்த கண்டிஷன்ல இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேருக்கு இந்த தண்ணீர் வீட்டான் கிழங்கு ஒரு முக்கியமான மூலிகையா பயன்படுது. நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சதாவரி லேகியம் அப்படின்ட்டு. சித்த மருத்துவத்துல ஒரு முக்கியமான ஒரு மருந்து வகை தான் நம்ம லேகியம் அப்படின்னு சொல்றோம். இந்த சதாவரி லேகியம் எந்தெந்த நோய்களுக்கு யாரெல்லாம் பயன்படுத்தலாம்? பேசிக்கா நம்ம டெய்லி இந்த சதாவரியை நம்ம உணவுல சேர்த்தோ இல்ல இது மருந்தாகவோ பயன்படுத்துறது கொஞ்சம் சிரமமா இருந்தா நம்ம இந்த சதாவரி லேகியத்தை பயன்படுத்தலாம். சதாவரி லேகியம் அப்படின்னு சொல்றது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிசிஓடி ப்ராப்ளம், இதனோடு முக்கியமாக பார்த்தோம்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள், தைராய்டு பிரச்சனையோ இல்ல பேராதைராய்டு ஹார்மோன்ஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு, தைராய்டு கிளாண்ட்ல நிறைய பேருக்கு ஸ்வெல்லிங் இருக்கும், நோடியல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதற்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. ஸோ தைராய்டு கிளாண்ட்ல எந்த பகுதி வீக்கமா இருக்கோ, ஸோ ரைட் லோபோ இல்லை லெஃப்ட் லோபோ எதுல வீக்கம் இருக்கோ அதை நம்ம சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்றது தான் இது ஒரு சொல்யூஷன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். சதாவரி ஒரு முக்கிய மூலிகையாக இருக்கு. அந்த மூலிகையை நம்ம பயன்படுத்தி நமக்கு ஏற்படக்கூடிய, அதாவது தைராய்டு கிளாண்ட்ல ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு முக்கிய ஒரு தீர்வாக நமக்கு இந்த சதாவரி இருக்கு. இந்த சதாவரியை பயன்படுத்தும் பொழுது வேற என்ன பத்திய முறைகள் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னா, முக்கியமாக புளி சேர்த்து நம்ம சாப்பிடக்கூடாது. ஜென்ரலாவே நம்ம உடல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா புளி சேர்க்காமல் சாப்பிட்றது தான் நல்லது. ஏன் அப்படி சொல்றோம்னா, அது இருக்க நம்மளுடைய பிளட்ல நிறைய டாக்ஸின்ஸை கொண்டு வந்து விட்டுரும். இதற்கு அடுத்தது சதாவரி லேகியம் நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? பெண்கள் ரிலேட்டட், அதாவது பெண்கள் தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சதாவரி லேகியம் சாப்பிடலாம். அதே மாதிரி தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் சதாவரி லேகியம் சாப்பிடலாம். இல்ல வேற ஃபார்ம்ல நம்ம சதாவரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தண்ணீர் வீட்டான் கிழங்கு நம்ம பயன்படுத்தலாமா அப்படின்னா, இந்த தண்ணீர் வீட்டான் பொடி அப்படின்னு சொல்றோம், தண்ணீர் வீட்டான் சூரணம் அப்படின்னு சொல்றோம். இப்போ சதாவரி தண்ணீர் வீட்டான் லேகியம் சொன்ன மாதிரி தண்ணீர் வீட்டான் பொடியை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த
பொடியை பெண்கள் ஆண்கள் 2 பேருமே பயன்படுத்தலாம். முக்கியமாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளுக்கு எப்படி இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு அரை ஸ்பூன் எடுத்து பாலில் கலந்து காலை இரவு 2 வேளையும் நம்ம சாப்பிடணும். ஸோ காலை இரவு 2 வேளையும் இந்த பொடியை பாலில் கலந்து சாப்பிட்டுக்கிட்டே வரணும். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, யூட்ரஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம், நிறைய பேருக்கு லுக்கேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும். இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை குணமாவதுக்கு சதாவரி ஒரு முக்கிய ஒரு மருந்தாக இருக்கு. இந்த சதாவரி பொடியை பாலில் கலந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுக்கலாம். 3-4 கிராம் எடுத்து பாலில் கலந்து காலை இரவு 2 வேளையும் நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது நிச்சயமாக வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கு, உடல்ல அதிகமான உஷ்ணம் இருக்குனாலும் இதை பயன்படுத்தலாம். சில ஆண்களுக்குமே உடல்ல அதிகமான உஷ்ணம் இருக்கு, கண் எரிச்சல் இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்ல நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு நான் நைட் எல்லாம் கண் முழிச்சுதான் ஆகணும், வேற ஆப்ஷனே கிடையாது, ஸோ அதனால எனக்கு உடல்ல ரொம்ப உஷ்ணம் அதிகமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த சதாவரி பொடியை நம்ம காலை இரவு 2 வேளையும் பாலில் கலந்து குடிக்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து குடிக்கும்போது வேற என்ன நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு நடக்குது அப்படின்னா, ரொம்ப உடல் எடை குறைவாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றவங்க, வயதிற்கு ஏற்ற உடல் பருமன் இல்லை அப்படின்னா இந்த சதாவரி பொடியை தினமும் பாலில் கலந்து குடிக்கலாம். அதே மாதிரி யூட்ரஸ் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குனாலோ இல்ல அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், லாக்ஸ் LES அப்படின்ற பிரச்சனை, இது என்னன்னா பொதுவாக நம்மளுடைய வயிற்று பகுதியில ஈசோஃபேகஸ் பகுதியில் என்ன ஆகும்னா சின்ன சின்ன புண்கள் மாதிரி உள்ள இருக்கும், அல்சர் ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ ஸ்டொமக்கில் உள்பகுதியில் நமக்கு அல்சர் இருந்துச்சுனாலும் அதை குணமாக்குறதுக்கு ஒரு முக்கியமான மருந்தாகவும் மூலிகையாகவும் இந்த சதாவரி இருக்கு. தொடர்ந்து இதை பாலில் கலந்து குடிக்கும்பொழுது அல்சர் கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய பேருக்கு இருந்துச்சுன்னா அது க்யூர் ஆகுது. முக்கியமாக இதனோட சதாவரி பொடியோட நம்ம என்ன பண்ணலாம்னா ஏலக்காய் பொடி சேர்த்தும் சாப்பிடலாம். ஸோ சதாவரி பொடி ஒரு அரை ஸ்பூன் எடுக்கிறோம்னா ஏலக்காய் பொடி ஒரு 2 பிஞ்ச் எடுத்து பாலில் கலந்து காலை இரவு 2 வேளையும் குடிச்சிட்டு வந்தோம்னா ஸ்டொமக் அல்சர் இருக்கு, அதை வயிற்று புண் இருக்கிறவங்களுக்கு மிக சிறந்த ஒரு தீர்வாக இருக்கு. அது மட்டும் இல்லாம திரிஃபலா சூரணத்தோடு இந்த சதாவரி அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் விட்டான் பொடியை சேர்த்து சாப்பிடும்போது என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும்னா, நிறைய பேர் நம்ம திரிஃபலா சூர்ணம் சாப்பிடுவோம். எதற்காக அப்படின்னா, நமக்கு மலச்சிக்கல் இருக்கு, கான்ஸ்டிபேஷன் இருந்தால் திரிஃபலா சூர்ணத்தை சாப்பிடுவாங்க. அதற்கு அடுத்ததாக பிளட் சுகர் லெவலை குறைக்கிறதுக்கும் திரிஃபலா சூர்ணம், அல்சர் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் திரிஃபலா சூர்ணம் சாப்பிடலாம். அதனோட சம அளவு இந்த தண்ணீர் விட்டான் பொடியை கலந்து சதாவரி பொடியை மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடும்போது உடல்ல என்ன மாற்றம் நடக்குதுன்னா, பெஸ்ட் இது லிவர் டாக்ஸின் அப்படின்னு சொல்லலாம். லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்றதுக்கு இதை சாப்பிடலாம். அப்போ திரிஃபலா சூரணத்தோடு தண்ணீர் விட்டான் பொடியை சேர்த்து சாப்பிடும்போது கல்லீரலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கும். முக்கியமாக கல்லீரலில் இருக்கக்கூடிய ஃபேட்டி லிவர் கண்டிஷன், நிறைய பேருக்கு இன்னைக்கு ஃபேட்டி லிவர் இருக்கும். கிரேட் 1, கிரேட் 2 அப்படின்னு சொல்லிட்டு 4th கிரேட் வரைக்கும் இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்ற கண்டிஷன் இருக்கு. ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு நமக்கு தண்ணீர் விட்டான் கிழங்க தாராளமாக திரிஃபலா சூரணத்தோடு சேர்த்து சாப்பிடலாம். அதே மாதிரி இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடியோட குங்குளிய பருப்பம் அப்படின்னு ஒரு மெடிசன் சித்த மருத்துவத்தில் இருக்கு. இந்த பருப்பம் நீங்கள் மருத்துவர் ஆலோசனைப்படி எடுக்கலாம். இல்லை ஜென்ரலாக அப்படின்னு சாப்பிடணும்னா ஒரு சிட்டிகை, ஒரு பிஞ்ச் அளவு எடுத்து இதை தண்ணீர் விட்டான் பொடியோட சேர்த்து சாப்பிடும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணம் குறைய ஆரம்பிக்கும். சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, அதாவது சிறுநீரகத்துல கற்கள் இருக்கு, ரொம்ப உஷ்ணத்தினால சிறுநீரகம் சுருங்கி இருக்கு, அதாவது கிரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த குங்குளிய பருப்பத்தோட தண்ணீர் விட்டான் கிழங்க சேர்த்து சாப்பிடும்போது நல்ல பலன்கள் கிடைக்குது. தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சதாவரி, பேர்லயே இருக்கு பாருங்க, சதாவரி. சதம் அப்படின்னா 100 வகையான நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு கிழங்கு வகை, அதனாலதான் இந்த பேர் இருக்கு. நம்ம உடல்ல ஜென்ரலாவே இது குழந்தைகளுக்கு கூட இதை பயன்படுத்தலாம். குழந்தைகள் ரொம்ப அண்டர் வெயிட்ல இருக்காங்க, ஸ்டாமினா இல்லாம இருக்கு அப்படின்ற போதோ, இல்ல நம்ம ஜாயிண்ட் பெயின், அதாவது ஆர்த்ரைட்டிஸ் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு, மூட்டுக்கல்ல ஏற்படக்கூடிய வலிகளை சரி செய்வதற்கும் நமக்கு இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு முக்கியமான ஒரு மூலிகையாக இருக்கு. இந்த கிழங்கு மார்க்கெட்ல இன்னைக்கு பச்சையா கூட இருக்கும். அதை வாங்கிட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு இதை நம்ம சூப் மாதிரியும் வச்சு குடிக்கலாம். தினமும் இதை பயன்படுத்தும் பொழுது நீங்க லேகியமாகவோ இல்ல பவுடர் ஃபார்ம்லையோ இல்லை சூப் வச்சோ நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா எலும்புகள் தொடர்பான பிரச்சனை, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் உடல் உஷ்ணம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்திற்குமே இந்த சதாவரி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை மிக சிறந்ததாக இருக்கும். இந்த பதிவில் ஒரு முக்கியமான ஒரு மூலிகை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலான்றதை பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.
நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.